ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசியா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையின் வழியாக 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். எந்த சூழ்நிலை பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. அந்த சூழ்நிலை கடந்து வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படியா இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு ஆண்டவரே எப்படி முடியுமோ தெரியலையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலை பார்த்து நீங்கள் திகைத்து நிற்க வேண்டாம். நான் உன் தேவன். ஆண்டவராகிய தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை சரீர பிரகாரமான பலவீனமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம், இல்லை உலகத்தின் சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி இருக்கிறதுனால நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிற நான் உங்களை பலப்படுத்துவேன். எந்த சூழ்நிலை நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உங்களுக்கு என்னுடைய கிருபையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரத்தில் இன்னைக்கு நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடனே இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் வார்த்தை வழியாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.